ஹாய் கைஸ், திஸ் இஸ் பிளாக் ஷர்ட் ரிவ்யூ வித் அருண். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் அருண் விஜய் நடித்த ரெட்டத்தலை. இந்த படத்தில் அருண் விஜய் டபுள் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ஒரு அருண் விஜய் கோவாவில் ஒரு லக்ஸுரி லைஃப் வாழ்ந்துட்டுருக்காரு. இன்னொரு அருண் விஜய் பாண்டிச்சேரி ஒரு குப்பத்தில் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. அவங்க கூடயே ஹீரோயின் சித்தி ஈட்டானி கூடயே வளர்ந்துட்டுருக்காங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து கிடைக்கிற சின்ன சின்ன வேலை, மாடலிங், ஒரு காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிற கிடைக்கிற எல்லா வேலையும் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டு பேருமே வளர்ந்ததுக்கப்புறம் ஹீரோ அருண் விஜய் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின், இதுவரையும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், காசு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ரோமியோ ஜூலியட்டில் வர அன்சிகாவோட டைலாக்லாம் பேசிட்டு கடைசியாக காசு தான் முக்கியம், உனக்கு நான் செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. இந்த பணக்கார அருண் விஜய் ஒரு வேலையை பாண்டிச்சேரி வராரு. அங்கே ரெண்டு அருண் விஜயும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போது இந்த ஏழையாக இருக்க அருண் விஜய்க்கு பணக்கார அருண் விஜய் ஒரு ஆஃபர் தராரு. இந்த ஒரு நாள் நீ பணக்காரனாக வாழ்ந்துக்கோ, என்னோடய கார் எடுத்துக்கோ, என்னோடய வாலெட் எடுத்துக்கோ, எவ்வளோ வேணால் செலவு பண்ணு, இன்றைக்கி ஒரு நாள் நீ லக்ஸுரி லைஃப்பை வாழ அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அருண் விஜய் அவர் லவர்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆஃபர் கிடச்சிருக்கு அப்படின்னு. நம்ம ஹீரோயினுக்கு தான் எப்படியாவது பணக்காரி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கே. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, அவனை நீ கொண்டுட்டனா அவன் இடத்துக்கு நீ போயிடலாம், போயிட்டனா நம்ம ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து ஒரு லக்ஸுரி லைஃப்பை வாழலான்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த பணக்கார அருண் விஜயை கொண்டுட்டு அவர் இடத்துக்கு இவர் போயிடுறாரு. அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் வெறும் பணக்கார அருண் விஜய் மட்டும் கிடையாது, ஒரு கேங்ஸ்டர் அருண் விஜய். அவர் கோவாவில் பெரிய கேங்ஸ்டராக இருக்கார், பல கொலை பண்ணியிருக்காரு. இப்போ கூட பாண்டிச்சேரிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கையெழுத்து போட தான் வந்திருக்காருன்னு. கோவாவில் பல பேரை கொண்டிருப்பார். அதில் ஒரு கேங் இவரை கொல்றதுக்காக பாண்டிச்சேரி வராங்க. இவங்ககிட்ட இருந்து நம்ம ஏழை அருண் விஜய் தப்பிச்சாரா இல்லையா, அதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் ஒரு மேஜர் மிஸ்டேக் என்னென்னா, இப்போ கஷ்டப்படுற ஒருத்தன் ஒரு பணக்கார ஒரு கேங்ஸ்டரோட இடத்துக்கு போயிட்டானா அவனுக்கு என்னென்ன கஷ்டம் வரும் அப்படின்னு படம் எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஆனால் இந்த கஷ்டப்படுற அருண் விஜய்க்கு ஒரு பயங்கரமான ஃப்ளாஷ்பேக் இருக்குது. நீங்கள் இந்த பல படத்தில் பார்த்துருப்பீங்க, வீட்டை விட்டு வெளியே ஓடி வருவாங்க, உடனே பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு வெளியே காட்டுக்குள்ளே ஓடுவாங்க. இந்த பழைய டிரான்ஸ்ஃபார்ம்குள்ளே கீழே சுற்றி ஓடுறது, ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ளே ஓடுறது, அந்த மாதிரி சீன்லாம் இருக்குது. இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது சிட்டிக்கு நடுவில் வருவாங்க, வெளியே ஓடினோடனே காட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அந்த மாதிரி சீன்லாம் இதில் இருக்குது. இந்த படத்துலேயே ஒரே ஒரு கேரக்டர் தான் கரெக்டாக இருக்கும். அது நம்ம ஏழை அருண் விஜயோட ஆள். அந்த பொண்ணுக்கு காசு தான் வேணும், அந்த பொண்ணுக்கு காசு தான் முக்கியம், லவ்லாம் ரெண்டாவது தான், காசுக்காக அது என்ன வேணால் பண்ணும். ஸோ அந்த ஒரு லைன் மட்டும் இதில் கரெக்டாக இருக்குது. அந்த பொண்ணு லவ்வாக காசான்னு பார்க்கும்போது காசு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அதோட ஏம் மட்டும் கரெக்டாக இருக்கும். மற்ற எதுவுமே சரியில்லைனாலும் படத்தில் இது ஒன்று மட்டும் கரெக்டாக இருக்குது. இந்த படத்தில் தனுஷ் ஒரு பாட்டு பாடியிருப்பார், அந்த சாங் மட்டும் நல்லா பர்ஃபெக்டாக எடுத்திருப்பாங்க. மற்ற சீன்லாம் ஏதோ நைட்டில் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, பகலே இந்த ஊரில் கிடையாதுன்ற மாதிரி நைட்லேயே போயிட்டுருக்கோம். அந்த ஒரு சீன் மட்டும் பயங்கரமாக கலர் கரெக்ஷனு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த படம் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கரெக்டாகவே ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட் ஆஃப் வரையும் பக்காவாக கொண்டு போயிருந்தாங்க. நான் கூட நினச்சேன், இவ்வளோ சூப்பரான படம், ஒரு ப்ரமோஷனும் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஏன் இவ்வளோ சிம்பிளாக போயிட்டுருக்கு. ஏன்னா தேட்டரில் ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க. நான் கூட நினச்சேன் நல்லா தான் இருக்குது, ஃபஸ்ட் ஆஃப் பயங்கர பர்ஃபெக்டாக 1 மணி நேரம் அந்த ஃபஸ்ட்டாக போயிருக்கோம், இப்படின்றதுக்குள்ளே போயிருக்கோம். நான் கூட நினச்சேன் இவ்வளோ நல்லா இருக்குது, எப்படி இந்த படத்தை மிஸ் பண்ணுறாங்க எல்லோரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு அப்படியே எதிர்மாறா செகண்ட் ஆஃப் சம்மந்தமே இருக்காது. ஃபஸ்ட் ஆஃபுக்கும் இதுக்கும் என்னடா இவ்வளோ நல்லா ஃபஸ்ட் ஆஃப் போயிட்டு இருந்தது, ஏன்டா இப்படி சொதப்புறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு ஆள் இந்த படத்தை பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராக எடுத்திருப்பாங்க, பயங்கரமாக முடிய வேண்டிய இந்த படம் கடைசியாக செகண்ட் ஆஃப் பயங்கரமாக சொதப்பி எங்கெங்கேயோ கதையை கொண்டு போய் சம்பந்தமே இல்லாமல் ஒரு பாயிண்டில் முடிச்சிருவாங்க. ஒரு சூப்பரான வர வேண்டிய படம் மொக்கையாக முடிச்சிட்டாங்க. மொக்கையான படமாக தான் இது வந்திருக்கு. முடிஞ்சால் நீங்கள் ஒரு வாட்டி போய் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.